Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இந்த வீடியோல நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. கத்திரிக்காய் வந்து நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மீடியம் சைஸா இருந்தா இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி கட் பண்றது பாத்தீங்கன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கணும். காம்பை வச்சு இந்த மாதிரி 4ஆ கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கோங்க. இதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு ஊற வச்சிருவோம். அடுத்தது ஒரு சின்ன பவுல்ல 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இது கூட நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை லைட்டா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்குவோம். நல்லா இது மாதிரி திக்கா இருக்கணும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய்க்குள்ள இப்போ ரெடி பண்ண மசாலாவை தடவி வச்சிருவோம். நல்லா உள்ள ஃபுல்லா மசாலா படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்துலேயும் தடவி வச்சுட்டேங்க. கொஞ்சம் மசாலா மிச்சம் இருக்கு. இதை கத்திரிக்காயில் போட்டு ஃபுல்லாக வெளிப்பக்கம் ஃபுல்லாக தடவி வச்சிருவோம். இது இருக்கட்டும். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பூண்டு 10, சின்ன சைஸாக இருக்கனால 10, பெருசாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. கசகசா 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 5 பருப்பு, தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அரைப்பட்டிருக்கு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சிருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே கத்திரிக்காவை வதக்கி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை தோலோட மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக வருங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கலரும் சேஞ்ச் ஆகும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை மசாலா ஃபுல்லாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம், குழம்புக்கு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம்.
இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்தத ஆட் பண்ணிரலாம். அந்த தேங்காய், சோம்பு, கசகசா எல்லாம் அரைச்சு வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அடுப்ப வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிரணும். ஏன்னா, இதுல தேங்காய்லாம் சேர்த்துருக்கனால ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் விட்டுறணும். இப்ப 10 நிமிஷம் ஆயிருச்சுங்க. மேல பாருங்க நமக்கு எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. கடைசியா கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். இப்ப நமக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.